தங்கம் விலை ஏன் இவ்வளோ உயர்ந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு சாதாரண மார்க்கெட் சேஞ்ச் இல்லை. இதற்கு பின்னால் பெரிய உலக அரசியல் மற்றும் பொருளாதார காரணிகள் இருக்கின்றன. நம்ம தினமும் கேட்கும் ஒரு செய்தி, தங்கம் விலை மீண்டும் உயர்வு. ஆனால் இதற்கான உண்மை காரணம் என்ன? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலாவது முக்கிய காரணம், மேற்கு ஆசியாவில் நிலவும் அரசியல் பதட்டம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான உறவு இப்போது மீண்டும் பஞ்சமான நிலையில் உள்ளது. அது எந்த நேரத்திலும் பயங்கரமான முடிவாகலாம் என்ற ஒரு பயம் உலகம் முழுவதும் இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன நடக்கும் தெரியுமா? முதலீட்டாளர்கள் உடனே பாதுகாப்பான முதலீடுகளை தேட ஆரம்பிக்கிறார்கள். பங்கு சந்தை, கிரிப்டோ போன்றவை லாபம் கொடுக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் மிகப்பெரிய இழப்பையும் கொடுக்கலாம். ஆனால் தங்கம் என்றால் பாதுகாப்பு. எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அதன் மதிப்பு குறையாது என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதனால்தான் உலகம் முழுவதும் முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை தங்கத்தில் மாற்ற ஆரம்பிக்கிறார்கள். இதுவே தங்கத்தின் டிமாண்டை அதிகரித்து விலையையும் மேலே தள்ளுகிறது. இரண்டாவது முக்கிய காரணம், கச்சா எண்ணெய் விலை. எண்ணெய் விலை உயர்ந்தால் அது மட்டும் பாதிக்காது, அது உலக பொருளாதாரத்தையே பாதிக்கும். எப்படி தெரியுமா? எண்ணெய் விலை அதிகமானால் போக்குவரத்து செலவு கூடும், உற்பத்தி செலவு கூடும். இதனால் பொருட்களின் விலையும் உயர்கிறது. இதையே நாம் பணவீக்கம் என்று சொல்கிறோம். பணவீக்கம் அதிகரித்தால் என்ன ஆகும்? நம்ம கையில் இருக்கும் பணத்தின் மதிப்பு குறையும். 100 ரூபாய்க்கு வாங்கிய பொருள் நாளைக்கு 120 ரூபாய் ஆகிவிடும். அதாவது பண மதிப்பு குறைகிறது. இந்த நேரத்தில் மக்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் பணத்தை பாதுகாக்க தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கிறார்கள். ஏனெனில் பண மதிப்பு குறைந்தாலும் தங்கத்தின் மதிப்பு நீண்ட காலத்தில் நிலையாக இருக்கும். மூன்றாவது காரணம், உலக நாடுகளின் நடவடிக்கை. இது மிகவும் முக்கியமான விஷயம். சாதாரண மக்கள் மட்டுமில்லாமல் பெரிய நாடுகளும் தங்கத்தை அதிகமாக வாங்க ஆரம்பித்துள்ளன. சீனா, ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகள் ஃபாரின் ரிசர்வை பாதுகாக்க தங்க சேமிப்பை அதிகரித்து வருகின்றன. முன்னாடி பல நாடுகள் டாலர் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்தன. ஆனால் இப்போது அந்த நிலை மாறி வருகிறது. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு நாணயம் முழுக்க சார்ந்திருப்பது ரிஸ்க் என்று அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கத்தை வாங்கி சேமிக்கிறார்கள். இந்த அளவுக்கு பெரிய அளவில் நாடுகள் வாங்க ஆரம்பித்தால் சந்தையின் சப்ளை குறையும், டிமாண்ட் அதிகரிக்கும். அதனால் விலை இயல்பாகவே உயரும். நான்காவது, டாலர் மதிப்பு. தங்க விலை மற்றும் டாலர் மதிப்பு இரண்டுக்கும் ஒரு எதிர்மறை தொடர்பு இருக்கிறது. அதாவது டாலர் பலவீனமாக இருந்தால் தங்கம் வலுவாகும். இப்போது உலக சந்தையில் டாலர் சில அளவுக்கு பலவீனமடைந்துள்ளது. இதுவும் தங்க விலையை உயர்த்தும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இப்போது எல்லா காரணங்களையும் சேர்த்து பார்த்தால் என்ன புரிகிறது? உலக அரசியல் பதட்டம், எண்ணெய் விலை உயர்வு, பணவீக்கம் பற்றிய அச்சம், நாடுகள் தங்கத்தை அதிகமாக வாங்குவது, டாலர் பலவீனம், இந்த எல்லாமே சேர்ந்து தங்க விலையை தொடர்ந்து உயர்த்தி வருகிறது. என்றால் இனிமேலும் தங்க விலை உயருமா? இதற்கு சரியான பதில் யாருக்குமே தெரியாது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையை பார்த்தால் அதிகமாக இருக்கும். அதாவது விலை திடீரென உயரவும் குறையவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் முதலீட்டாளர்களுக்கு ஒரு முக்கிய ஆலோசனை, தங்கத்தில் முதலீடு செய்வது நல்லதுதான், ஆனால் முழு பணத்தையும் முதலில் போடுவது சரியான முடிவு இல்லை. அதாவது பல இடங்களில் முதலீடு செய்வதுதான் பாதுகாப்பான வழி. தங்க விலை உயர்வு என்பது ஒரு சாதாரண விஷயமில்லை. அது உலகத்தின் பொருளாதார நிலையை காட்டும் ஒரு முக்கிய சிக்னல். அதனால் இந்த மாதிரி மாற்றங்களை கவனமாக பார்த்து சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பது மிகவும் முக்கியம்.